ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது எங்கள் வீட்டு கிச்சன் டூர் போடலான்னு சொல்லி இன்றைக்கி போட்டாச்சு. இப்படியே வந்தோம்னா இதுதான் கிச்சனு. ப்ளூ கலர் ட்ரம்மில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். அதில் தான் வந்து சோறாக்குறதுக்கு, டீ போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதுலேருந்து தான் தண்ணி எடுத்துப்பேன். அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் இது மாதிரி வச்சு, டப்பா மாதிரி வச்சு அதில் தான் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி போடுவேன். டிஃபன் பாக்ஸு, ஸ்டோரேஜ், ஏதாவது இந்த கிச்சன் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எல்லாம் இதையும் அதில் கழுவி தண்ணி வடிய போடுவேன். மிஷினில் துணியையும் போட்டாச்சு. துவைச்சி முடிச்சுட்டு அதை எடுத்து காய போடணும். அப்புறமா வந்து ஒரு 5 அடுக்கு ட்ராயர் வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த ட்ராயரில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா இதுவுமே எல்லா திங்ஸுமே இருக்கும். மளிகை பொருள் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ட்ராயரும் திறந்தால் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி வச்சுருப்பேன். அந்த ட்ராயரில் வந்து தேயிலை, சீனி எல்லா திங்ஸுமே அதில் தான் இருக்கும். மசாலாத்தூள் என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு ட்ராயர்லேயும் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே அந்த 6 ஸ்டோரேஜ் அந்த பாக்ஸில் எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே உப்பு ஜாடி வச்சுருப்பேன். எங்கள் வீட்டு கிச்சன் இது வந்து சின்னது தான், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே சும்மா மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறது. இதுதான் எங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 3 வருஷம் கிட்ட இருக்கும், நல்லா யூஸ் ஆகுது. என்னென்ன வேணுமோ டக்குன்னு தள்ளி விட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கிச்சனில் பாத்திரம் மட்டும் தான் கிடக்குது சிங்கில், அதை மட்டும் தான் கழுவணும். இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கிச்சனு. கீழே வந்து பெரிய பாத்திரம்லாம் வச்சுருப்பேன். பாய்.